ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 69th டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல என்னோட வெயிட் என்ன செக் பண்ணிடலாம் வாங்க. ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் குறையும், நம்மளோட வெயிட் அப்படின்றது ஓகே தாங்க. வாங்க மெதுவாக ரிசல்ட் வந்தாலும் நல்ல ரிசல்ட் வரும். இப்போ vlog என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. காலையில் 8:45 எடுக்கிறது ஃபஸ்ட்டாக எடுக்கிறது பொடிகள் போட்ட ஜூஸ் தான் எடுக்கிறேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை போட்டது. நெல்லிக்காய் பொடி நீங்கள் வீட்டிலேயே பண்ணீங்களான்னு கேட்டீங்க. இல்லை, நான் வந்து ஆயுர்வேதிக் காலேஜில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்ததான். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா எல்லா பொடிகளும் அங்கே இருக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அருகம்புல் பொடி எல்லா பொடியுமே அங்கே இருக்கும். மணி 9:20 ஆகுது. ஸ்டிமியில் நான் எடுக்கிறது வேர்க்கல்ல வேக வச்ச சாலட் தான் எடுக்கிறேன். இது வந்து கரெக்டாக 300 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் கலோரி போடும்போது தனித்தனியாக தான் போடுறேன். வேர்க்கல்ல வேக வச்ச வேர்க்கல்ல, அப்புறம் குக்கும்பரு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி தனித்தனியாக தான் கலோரி போட்டு மொத்தமாக உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக எங்கேயுமே கலோரி வந்து சாலட்டுக்குன்னு சொல்லியிருக்காது. ஏன்னா அவங்கவுங்க வேறு பொருள் போட்டிருப்பாங்க. அதனால நீங்கள் கலோரி கால்குலேட் பண்ணுறவங்க தனித்தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. முளைக்கட்டின பச்சைப்பயிறு 50 கிராமும், ஒரு அத்திப்பழம், கருப்பு உளுந்த திராட்சை வந்து 10 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பு 5 எடுத்திருக்கேன். மாசமாக இருக்கவங்களும் சரி, அதே நேரத்தில் வந்து குழந்தை பார்த்துக்கிறவங்களும் சரி, வெயிட் லாஸில் இந்த சாலட் வகைகளை நிறைய எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு வேளை சாலட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வகையான பருப்பு வகைகளை எடுத்துக்கும் போது ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. பேக் பெயின் இருக்காது, நம்ம இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. மதர் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல பால் வரும். ஸோ பருப்பு வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ காலையில் இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி சாலட் வகைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே இட்லி, தோசை எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப பசிக்கும் அடுத்த 1 ஹவர்லேயும். குழந்தை பார்த்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாலட் வகைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பசியை வந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ காலையில் என்னோட டிஃபன் அப்படின்றது வேக வச்ச வேர்க்கடலை சாலட்டும் முளைக்கட்டின பச்சை பயிரும் தான். சாப்பிடும்போது இது கூட ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக கமலா ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். இப்போ சீசனுக்கு வருது போல்க. கிலோ 50 ரூபான்னு சொல்லி பொடி பழமாக நல்லா இருக்குது. கோயம்பேடு போனால் 5 கிலோவுக்கு 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து கிலோ 50 ரூபா. ஸோ 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜூஸ் தான் போட்டு குடிக்கிறேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது கமலா ஆரஞ்சு ஜூஸ் தான். ஒரு 200 ml இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். 10th வீக்கோட 6th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். 6th டே அப்படின்றது லோயர் பாடி கூடிய எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மெயினாக நீ ரொம்ப டவுட் வருதுன்னா, எனக்கு வெயிட்டே குறையல, டக்குன்னு ஒரு 8 கிலோ வரைக்கும் குறைஞ்சது, அதுக்கப்புறம் குறையல, அப்படி ஸ்டஃபனாக நிற்கிது அப்படின்றீங்க. நான் ஏற்கனவே அதுக்கு ஆன்சர் பண்ணதான். இதனால் 2-3 நாள் அதே கொஸ்டின் திரும்ப வரதுனால சொல்கிறேன். ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னா 2 நாளைக்கு வந்து பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட லிவர் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டயட்லன்றதை விட அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம லிவரை வந்து ஹெல்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா பழங்கள் எடுத்துக்கிறது, காய்கறிகள் வேக வச்சு எடுத்துக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் 2 நாள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா சமைச்ச உணவுகளே 3 நேரம் எடுக்காதீங்க. ஒரு நேரம் பழம் எடுத்துகிட்டு மீதி 2 நேரம் சமைச்ச உணவுகளை எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் சாலட் எடுக்கிறது, காய்கறிகள் போட்டு பழங்கள் போட்டு சாலட் எடுக்கிறது, மீதி 2 நேரம் வந்து சிம்பிளாக எப்படி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி கலோரிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுங்க. ஒவ்வொரு வாரமும் கலோரி டிஃபீசஸில் உங்கள் கலோரியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அது மாதிரி எக்ஸசைஸும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன் நான். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை டயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. டயத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, 1.5 மணி நேரத்தில் நம்ம என்னத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களோட எக்ஸசைஸ் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 15 கவுண்டிங்கில் வந்து ஸ்குவாட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 30 செகண்ட் ஆகுது அப்படின்னா அந்த 15 கவுண்டிங்கில் பண்ணுற ஸ்குவாட் அடுத்த ஒரு 2 வாரத்தில் 25 செகண்டில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போ கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேட் பேர்னிங் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி தான் சஷ்டி விரதம் வருதுக்கா. தீபாவளிக்கு நாங்கள் நோன்பு இருக்கவங்க ராத்திரிக்கு தான் சாமி கும்பிடுவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நோன்பு இருக்கிறவங்க காலையில் ஃபுல்லாக சாப்பிடாம தான் இருப்பீங்க. ராத்திரிக்கு தான் வந்து நோன்பு விடுவாங்க. நோன்பு விடும்போது அதில் இருக்க சாப்பாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக பழங்கள் எடுத்துக்கிறது, இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் கண்டினியூவாக விரதத்தை இருந்து நீங்கள் மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்குமே நீங்கள் வந்து விரதம் தான் இருக்கணும். நோன்பு இருந்தாலே விரதம் தான் இருப்பாங்க. ராத்திரிக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க. சேம் நீங்கள் நோன்புக்கு சாமி கும்பிடும்போது முருகர் படம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராத்திரிக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்றவங்க நோன்பு விடும்போது சிம்பிளாக பழங்கள், ஒரே ஒரு வாழைப்பழம் இல்லை ஒரு பால் மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வந்து நீங்கள் கண்டினியூவாக விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணாலும் நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் தான், நம்மளோட மனசு தைரியத்தில் தாங்க செய்ய முடியும். ஸோ எனக்கு இந்த நோய் வந்துடுமா, இது பண்ணால் அது வந்துடுமா அப்படின்னு அந்த மாதிரி திங்கிங்கை வந்து முதல்ல நெகட்டிவ் திங்கிங்கை தூக்கி குப்பையில் போட்டுட்டு பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வாங்க. அப்படின்னா தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும், செய்யவும் முடியும். செய்கிறதுக்கு முன்னாடியே என்னால் முடியாது அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்களேன், கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ அடுத்தவங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நம்ம வேலை என்னவோ, நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ண ஆரம்பிங்க. நல்ல ரிசல்ட் எப்பவுமே கரெக்டாக வருங்க உங்களுக்கு. ஸோ எதையுமே விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள்.
எக்ஸசைஸ் பண்ணும்போது 5 to 10 மினிட்ஸ் வார்ம் அப் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத இன்ஜுரி வராது, கைவலி கால்வலி இதெல்லாம் வரவே வராது. கண்டிப்பாக தொடைகளுக்கு பண்ணும்போது ஸ்குவாட்டு லங்ஸ்ன்னு சொல்லி பண்ணும்போது தொடைகள் வலிக்க தான் செய்யும். அதாவது தொடை சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணும்போது தொடை வலிக்க தான் செய்யும். ஸோ அது வேறு வழியே கிடையாது. 4 நாளைக்கு நம்ம பொறுத்து தான் ஆகணும். வாங்க இன்னைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஜம்பிங் ஜாக் 60 செகண்ட் இருக்கும், ரன்னிங் இன் பிளேஸ் 60 செகண்டுக்கும் பண்ணுங்கள். 2 கேப் விடாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ஸ்மோ ஸ்குவாட். ஸ்குவாட் வந்து 13 கவுண்டிங்கும், ஸ்மோ ஸ்குவாட் 13 கவுண்டிங்கில் மொத்தம் 26 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்குவாட்டுக்கும் ஸ்மோ ஸ்குவாட்டுக்கும் 5 kg தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல. 13 கவுண்டிங் தான் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். நான் ஈச் சைடு 5 kg வச்சு தான் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் கையும் நல்ல டோன் ஆகும், அதே நேரத்தில் உங்கள் தொடப்பகுதி செம்ம டோனிங்காக இருக்கும். ஃபோர்த் எக்ஸசைஸ் தம்பிள் டெட் லிஃப்ட். இதுவுமே அதே மாதிரி தான். நான் வெயிட் வந்து 5 kg வச்சு பண்ணுறேன். கவுண்டிங் வந்து 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸ். பர்பீஸோட கவுண்டிங் வந்து 20, 18, 16 பண்ணுங்கள். ஜம்பிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அதிகமாக குதிக்கும் போது பேக்கில் சில பேருக்கு இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. பேக் பெயின் கூட சில சமயம் வரும். அதனால் நீங்கள் குதிக்கும் போது உங்கள் பொசிஷன் கரெக்டாக பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைரண்ட். ரெண்டும் சேர்ந்து பண்ணுங்கள். 13 கவுண்டிங்கில் கேப் விடாமல் கண்டினியூவாக பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதோட கவுண்டிங்கும் 26, 24, 22. செவன்த் எக்ஸசைஸ் வால் சிட்டப். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 60 செகண்டுக்கும், ரெண்டாவது செட்டில் வந்து 45 செகண்டுக்கும், மூணாவது செட்டில் வந்து 30 செகண்டுக்கும் பண்ணுங்கள். எயித் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். இது ரெண்டுமே முக்கியம். ஸோ 13 கவுண்டிங்கில் 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். கேப் விடாதீங்க, கண்டினியூவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. நைன்த் எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப். வெயிட்டட் சிட்டப் அப்படின்றது உங்கள் அப்டமன் செஸ்ட்டு கீழே இருந்து உங்கள் அந்த ஃபுல்லாக அப்டமன் கூடிய அந்த கோர் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுறதும் சரி, மேல் வயிறு குறையிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ரஸ்ஸின் ட்விஸ்ட். அடி வயிறும் குறையும், சைடு ஃபேக்டும் செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்து பண்ணுங்கள். 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு கேப் போட்டுக்கோங்க. 10th எக்ஸசைஸ் ஹீல் டச் ப்ளஸ் கிரன்ச்சஸ். ஹீல் டச் வந்து 13 கவுண்டிங்கில், கிரன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் கிரன்ச்சஸ் தான் பண்ணுறோம். அது 13 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட்டு செட்டில் 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க. 11th எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 13 கவுண்டிங்கும், ரிவர்ஸ் கிரன்ச்சஸ் 13 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். பொசிஷன் ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணுறோமான்னு பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். உங்கள் அடிவயிறை பண்ணும்போது மூச்சை உள்வாங்கி இழுக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூச்சை வந்து உள் வாங்கும்போது வயிறு பெருசாகணும், மூச்சை வெளியிடும்போது வயிறு வந்து உள்ளே அமுத்துக்கணும். அதை நான் வச்சுட்டு பண்ணுங்கள். 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 12th எக்ஸசைஸ் லெக் ரைஸ் ப்ளஸ் பிரிட்ஜ். லெக் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் கால்களை உயர்த்தும் போது உங்கள் கால் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு கூட பார்க்காதீங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பேக் போன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் தரையில் பட்டுருக்கணும். கழுத்தில் இருந்து பின்னாடி பட்டு வரைக்கும் ஃபுல்லாக தரையில் இருக்கணும். அந்த முதுகை வந்து மேலே தூக்கிடாதீங்க. அந்த பொசிஷன்லேருந்து உங்கள் கால் எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி பண்ணுங்கள். பிரிட்ஜ் அப்படின்றதும் அதே மாதிரி தான். ரெண்டும் சேர்ந்து 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 13 எக்ஸசைஸ் சைடு பிளாங்க் வித் நீ டச். இந்த வட்டம் எப்பவுமே வெயிட் தூக்கி கையில் வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம முட்டி சைடாக வந்து முட்டியை வந்து நம்ம வந்து டச் பண்ணுறது தான். அப்படி முடியலை அப்படின்றவங்க எப்பயும் போல் நீங்கள் வெயிட் வச்சு சைடு பிளாங்க் வந்து ஹோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதோட கவுண்டிங்கும் 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் ப்ளஸ் எல்போ பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. ஃபஸ்ட்டு செட்டில் 60 செகண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது செட்டு வந்து 45 செகண்டும், மூணாவது செட்டு வந்து 30 செகண்டுக்கும் பண்ணுங்கள். 4மே சேர்ந்து பண்ணணும், ஊடால கேப் விடக்கூடாது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கேப் போட்டுக்கோங்க. எப்போயுமே கூல்டவுன் 5 to 10 மினிட்ஸ் பண்ணிடுங்க. மறக்காமல். ரொம்ப முக்கியம் கூல்டவுன் அப்படின்றது. நான் ஏற்கனவே விளாக்லேயும் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இந்த 100 day விளாக்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் கூல்டவுன் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் ஐஸ் கியூப் வைக்கிறதோ இல்லை வெனி தண்ணியில் குளிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணால் பெயின் போகுமான்னு கேட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேணால் இருக்குமே தவிர பெயின் போகாது. எக்ஸசைஸ் பண்ண சரியாக போயிடும். ஒரு 4 நாளைக்கு கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும், இருக்காமலாம் இருக்காது. 10 நாள் ஆகியும் பாடி பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடலாம் தான் அர்த்தம். ஃபுட்டை முதல்ல ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. மெயினாக மார்னிங்கில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட்டுக்கு ஃபைபர் ரிச் அதிகமாக இருக்க பொருட்களை எடுத்து பாருங்கள். வெயிட் லாஸ் செமையாக இருக்கும்.
மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1:30 ஆகுது. நான் இன்றைக்கி வந்து ரைஸ் எதுவும் எடுத்துக்கல. இன்றைக்கி எடுக்க போகிறது குக்கும்பர் தான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டேன், கொஞ்சம் பெரிய காயாகிறதுனால சரி வெள்ளரிக்காய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு 300 கிராம் இருக்க அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காய் 100 கிராம் எடுத்திருக்கேன். புடலங்காய் பொரியல் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. சின்ன தட்டில் நிறையா எடுக்கும்போது நம்ம நிறையா ஃபில்லிங்காக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பசிக்கவே பசிக்காது. வெள்ளரிக்காய்லாம் வந்து கம்முன்னு கிடக்கும். வெயிட் லாஸ்க்கும் சரி தொப்பை குறைக்கிறதுக்கும் சரி டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாயந்தரம் நைட்டு சாப்பிட்றதுனாலும் மத்தியானம் காலையில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக தொப்பை குறையும். மத்தியானம் லஞ்சாக எடுக்கிறது இன்றைக்கி நான் காய்கள் மட்டும்தான் எடுக்கிறேன். பிளாக் காஃபி வித் கருப்பட்டி. வெயிட் லாஸில் எப்போயுமே கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் சரி நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு கருப்பட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எப்போயாவது தோணும்போது போடுவேன். இந்த மழை சீசனில் மதியானத்துக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கும். அதுவும் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 2 மணிக்கு அடிச்சு போட்ட மாதிரி செமையாக தூக்கம் வரும். தயவுசெய்து தூங்கிடாதீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப லாங்காக தூங்காதீங்க. தூங்கினீங்கன்னா வெயிட் வந்து குறையவே குறையாது. பயங்கர பொஃபி ஆகிடும். கண்ணம்லாம் பொஃபி ஆகிடும். எனக்கு கண்ணம் ரொம்ப பொஃபி ஆகிடும். அந்த தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. அதனால் நான் தூங்கவே மாட்டேன். நான் வந்து வேறு ஏதாவது வீட்டு வேலைகள் செய்கிறது, துணி மடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது அதுக்குன்னே வேலை ஒதுக்கி வச்சுருப்பேன். 2 வேலைகளை அந்த மாதிரி உட்காந்து ஏதாவது வேலை செஞ்சால் எனக்கு தூக்குறது அப்படின்னா வீடு தூக்குறது, அந்த மாதிரி வேறு வேலைகள் நின்றுட்டு செய்கிறது, அங்கே நின்று போகிறது, கடைக்கு போகிறது, அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கோங்க. மத்தியானம் ரொம்ப தூங்கிடாதீங்க. ஸோ என்னோட ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது பிளாக் காஃபி வித் கருப்பட்டி. மணி 5 ஆகுது. 5 மணிக்கு எடுக்கிறது நான் பழங்கள் தான் எடுக்கிறேன். காலையில் வேர்க்கடலை சாலட் எடுத்ததுனால கலோரி கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக எடுக்கிறது 200 கலோரி கூட இல்லை, 100 கலோரிக்கு தான் இருந்தது. அதனால் 200 கிராம் பப்பாயாவும் 200 கிராம் வாட்டர் மெலனும் எடுத்துக்கிறேன். காலையில் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிடுங்க. அப்படியே நேராக கொஞ்சம் கொஞ்சமாக கலோரியை குறைச்சிட்டு வந்து ஃபுட்டு எடுக்கிற அளவு குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸில் இருக்கும்போது பசிக்க தான் செய்யும். நம்ம வயிற்றில் அரை வயிறு தான் சாப்பிடுவோம், ஃபுல் வயிறு சாப்பிட மாட்டோம். அரை வயிறு சாப்பிடும்போது அந்த பசி உணர்வு இருக்க தான் செய்யும். ஸோ நாளாக சரியாக போயிடும். எக்ஸசைஸ் பண்ணுறது, தூக்கம், நல்ல தூக்கம் எல்லாமே வந்து உங்கள் அந்த குடலோட அளவை வந்து சுருங்க உங்களுக்கு வந்து பசின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்கள் வயிற்றுக்கு தகுந்த மாதிரி அரை வயிறு சாப்பிடுங்க. கரெக்டாக இருக்கும் வெயிட் லாஸில். நைட்டு மணி 8:30 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எப்பயும் போல் நிதிஷ் கோமும் வாட்டரும், எனக்கும் நிதிஷப்பும் கரிஞ்சீரக வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். ஏன் டார்க் கலராக இருக்குது அந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க் கேட்டிங்க. ஸோ மஞ்சள் சேர்ப்பேன். அப்புறம் கரிஞ்சீரகம் வந்து நம்ம அரைக்கும் போது கரிஞ்சீரகம், எள்ளு இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது என்ன ஆகும்னா கருப்பு கலர் கொஞ்சம் கலராக தான் தெரியும். அதனால நல்ல டார்க் கலராக தான் இருக்கும். இன்னைக்கு என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வாக்கிங் எல்லாமே நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக் சந்திக்கலாம்.